ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ம் ஆக்சுவலா இந்த வீடியோ போடுற ஐடியாவே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. அந்த ஸ்கீம்ல விளிம்பு நிலை மனிதர்கள் கஷ்டப்படுறவங்களுக்காக ஏதாவது உதவி செய்யணும்னு நெனச்சு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உ அந்த உதவியில அரசியல் கலந்திருந்தாலும், அது மக்களுக்கு பயனடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அத விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தாங்க. அதுக்காகவே நான் இந்த வீடியோ போடல. அத கடந்துட்டு தான் போனேன். பட் இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்க்குறேன். அத பார்க்கும்போது இத நான் உங்ககிட்ட என்னுடைய பார்வைய உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால தான், நான் இந்த வீடியோவ உங்கள்கிட்ட போடுறேன். என்னன்னா, மாதம் ரூ. 5000 மாதம் ரூ. 5000 இல்ல. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருடைய அக்கவுண்ட்லயும் அதாவது 1,30,00,000 பேர் அக்கவுண்ட்ல ரூ. 5000 அரசு செலுத்தியிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, மாதம் ரூ. 1000 கொடுப்பது ப்ளஸ் கோடை காலத்துக்கான ஒரு சிறப்பு பரிசு அப்படின்னு சொல்லி அவங்க குடுத்துருக்காங்க. இதற்கு தேர்தல் காரணங்கள் இருக்கலாம். இத எதிர்க்கட்சிகள்லாம் சொல்றதுனால அரசியல் காரணங்கள் இருக்கலாம். அரசியல் லாபங்கள் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் வாங்குன அத்தனை மக்களுக்கும் சந்தோஷம் தான். அது ஆளுங்கட்சிக்கு ஓட்டா மாறுமா? மாறாதா? இந்த மாரியான விஷயங்களுக்குள்ள நான் போகவே இல்ல. பட் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. சட்டசபையில தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு. 1.79 அதாவது 179,00,000 கோடி ரூபாய நாங்க வரும் நிதியாண்டில் கடனாக பெறவிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கஜானா காலி. ஒண்ணுமே இல்ல. மாசம் மாசம் ரூ. 1000 ரூ. 1000ன்னு 1,30,00,000 பேத்துக்கு குடுத்தாங்கன்னா, ரூ. 1,300 கோடி எந்த விதமான வருமானமும் இல்லாமல் மக்களுக்கு மானியமாக வழங்கப்படுகிறது. ரேஷன் கடைகள் அத்தனையுமே மானியம் தான். அங்க குடுக்கக்கூடிய அந்த ரூ. 30க்கு பாமாயில் இது எல்லாமே குடுக்குறாங்க இல்லையா? அத்தனையுமே மானியம் தான். ரேஷன் கடை அப்படிங்கிறது நட்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு துறை தான். பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னு அனுப்புனதுனால, ஏற்கனவே நஷ்டத்தில இயங்கிட்டு இருந்த போக்குவரத்து துறை மேலும் அதல பாதாளத்துக்கு போயிருக்கு. நெறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிரந்தர ஆசிரியர்கள் இல்லாம, பகுதி நேர ஆசிரியர்களும், பெற்றோர் மாணவர் கழக ஆசிரியர்கள் மட்டும் தான் பணிபுரியக்கூடிய அவல நிலைகள் இருக்கு. இவ்வளவு குறைபாடுகள் இருக்கும்போது, மாசம் மாசம் ரூ. 1000 குடுக்கறது, ரூ. 5000 குடுக்கறது, பொங்கலுக்கு ரூ. 2000 குடுக்கறது, இந்த மாரியான விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கிறதுனால, மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துடுமா அப்படின்னு கேட்டா, கேள்விக்குறி தான். இப்ப மட்டும் இந்த இந்த ரூ. 5000 மட்டும் கணக்கில எடுத்துக்கோங்களேன். ரூ. 5000 1.3 க்ரோர்ஸ் குடுத்துருக்காங்க. 1,30,00,000 பேத்துக்கு குடுத்துருக்காங்க ரூ. 5000. அத கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, ரூ. 6,500 கோடி. அத வச்சு தமிழ்நாட்டில எவ்வளவு குட்டி குட்டியான தொழில் முனைவோர்களுக்கான ஃபேக்டரிஸ் ஆரம்பிச்சுக்கலாம். எத்தனை நிறுவனங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். எத்தனை ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு சின்ன தொழில் செய்றதுக்கு ரூ. 50,000 இருந்தா போதுமானது. 10 பேத்துக்கு குடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் குடுத்து, அவன தொழில் ஆரம்பிடா அப்படின்னு சொல்லியிருந்தா, அவன் காலத்துக்கும் உங்களை மறக்க மாட்டான். 10 பேர் அப்படிங்கிறது ஒரு தெரு. ஒரு தெருவுல ஒரு தொழில் முனைவோர நீங்க உருவாக்குறீங்க. அவனுக்கும் நீங்க சும்மா குடுக்க வேண்டாம். மானியமா குடுக்க வேண்டாம். இலவசமா குடுக்க வேண்டாம். எளிய தவணையில ரிட்டர்ன் பண்ற மாரியான வாய்ப்புகள உருவாக்கி குடுத்தாலே, இன்னைக்கு தமிழ்நாடு ஆல்ரெடி முன்னேறிட்டு தான் இருக்கு. கல்வியிலயும் சரி, எல்லாத்துலயும் முன்னேறிட்டு தான் இருக்கு. இன்னமும் பல படிகள் ஏறி இருக்கும். அத பத்தி யோசிக்கிறதே கிடையாது. மாசம் மாசம் ரூ. 1,300 கோடி. ஒரு வருஷத்துக்கு மட்டும் கணக்கு பண்ணி பார்த்திருந்தோம்னா எவ்வளோ ஆயிருக்கும்? 15,600 கோடி ரூபாய ஒரு வருஷத்துல ஃபேக்டரிஸா கொண்டு வந்து, தொழில்கள் கொண்டு வந்து, எல்லா வளர்ச்சிகளையும் கொண்டு வந்திருந்தா, இன்னைக்கு தமிழ்நாட்டில வேலை இல்லாத திண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருந்திருக்காது. படிச்சவனுக்கும், படிக்காதவனுக்குமான அத்தனை வேலைவாய்ப்புகளையும் நம்மளால குடுத்துருக்க முடிஞ்சிருக்கும். இன்னொரு வெளிநாட்டு கம்பெனிய நம்ம தேடி போய் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு வெளிநாட்டு முதலீடுகளை நாம் இங்கு கொண்டு வந்தே தீரணுங்கிற அவசியமும் கிடையாது. நம்ம வெளிநாடுகள்ல போய் முதலீடு செஞ்சிருக்கலாம். ஏன் அத பத்திலாம் எப்பவுமே நான் இந்த ஆட்சிய மட்டும் சொல்லல. கடந்த ஆட்சி, அதுக்கு முந்தின ஆட்சி, அதுக்கு முந்தின ஆட்சி, எல்லா சமயங்களிலுமே இலவசங்களை காட்டி மட்டுமே மயக்கிறதுனா, எவ்வளவு நாள் மயங்கிடுவாங்க? அந்த இது மயக்கமே கிடையாது. கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு அவங்க பிடுங்கிறதும், கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது நாம திங்கிறதும் மிக தவறானது. இது என்னுடைய பார்வை மட்டுமே. இதுக்கு எந்த அரசியல் சாயமும் பூச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது. பட் எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இவங்க இவ்வளவு செஞ்சிருக்கலாமே! இவங்க இவ்வளவு செய்யக்கூடிய சக்தி உள்ளவங்க தானே! ஆட்சியாளர்கள் அத்தனையுமே அவங்க கையில இருக்கு. ஒரு சின்னதா ஒரு சைன்ல எத்தனை கம்பெனிகள உருவாக்கியிருக்க முடியும்? எத்தனை தொழில் முனைவோர்கள உருவாக்கியிருக்க முடியும்? எத்தனை பட்டதாரிகள் வேலை இல்லாம இன்னைக்கு ஒவ்வொரு கம்பெனில நிக்கிறவனுக்கு, நீ ஆரம்பி உனக்கு கீழ இத்தனை பேர் வரட்டும்னு எத்தனை பேத்த கொண்டு வந்திருக்க முடியும்? அவங்கெல்லாம் ஜென்மத்துக்கும்
பரம்பரையாக உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்திருப்பாங்களே. வெறும் ரூ. 5000 குடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க தின்னு செரிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மறந்துருவாங்க. அடுத்து யாரு குடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் தானே அவங்க புத்திக்குள்ள ஓடும். ஒவ்வொரு முறையுமே அதைத்தானே எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. தெரியல. நீங்கள் என்ன விதமான தொலைநோக்கு பார்வையோட ஒரு திட்டத்த உருவாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சாமானியனா இது என்னுடைய பார்வை. இதில மறு விளக்கங்களோ, இல்ல மறுப்புகளோ இருந்தா அத நான் தலைவணங்கி ஏத்துக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.